நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லட்சுமி. ஹலோ, எங்கடா இருக்க? வேற எங்க இருப்பேன்? என் சீட்ல தான். வேலை ரொம்ப பிஸியோ? ஆமா லட்சுமி, பயங்கர பிஸி. ஆமா, நீ இன்னைக்கு லீவுன்னாங்க. சரி, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லடா, இன்னும் ஃபீவர் விடல. ஓ, ஆட்டோ ஏதாவது சாப்பிடு, சரியாயிடும். டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. நம்ம கேண்டீன்ல சாப்பிடலாமா? கேண்டீன்ல டீ குடிக்க அங்க இருந்து நீ எப்படி இங்க வருவ? இப்படிதான். ஹாய், இங்க என்னடி பண்ற? ஒரு சின்ன இன்டர்வியூவா? ஆமா, அதான் ஹெச்ஆர் பார்க்கலான்னு வந்தேன். இப்போதைக்கு ஆள் யாரையும் எடுக்கிற மாதிரி தெரியலையே. எதுல ஆட் பார்த்த? ஆட் எல்லாம் இல்ல, ஆள் தேவையான ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன். இன்சைட் இன்ஃபர்மேஷனா? யார் சொன்னா? போடி, நான் எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணியா நீ? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இங்க வேலை இருக்குன்னு யார் சொன்னா உனக்கு? எல்லா பக்கமும் ஆள் இருக்குப்பா. ஹே, யார் சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுடி. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? யாரோ சொன்னாங்க. சரி, என் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்ல. திடீர்னு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. உனக்கு ஃபோன் பண்ணி தானே கூப்பிட்டாங்க, நீயும் ஃபோன் பண்ணி சொல்லல. ரகசியமா இன்டர்வியூக்கு வந்திருக்க? யார் ரகசியமா வந்தா? இதோ நம்ம விஷ்ணுக்கு தெரியுமே. சரி, வேற யாருக்கு தெரியும்? ஏண்டி இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேக்குற? உன் ஆபீஸ்க்கு நான் வேலைக்கு வரக்கூடாதா? வேண்டான்னு சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன். உடனே ஓவரா நடிக்காத. என் ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வர யார் வேலை இருக்குன்னு சொன்னாங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. ஏண்டின்னு கேட்டா என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிற. ஹலோ சார், இங்கதான் சார் கேண்டீன்ல வெயிட் பண்றேன். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். கீழே நான் ஹெச்ஆர் கூப்பிடுறாங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஹே, இங்க வேலை காலியா இருக்குன்னு யார் சொன்னது? அதானே, யார் சொல்லிருப்பாங்க? நீ தான் சொல்லிருக்கணும். நான் சொல்லல. அப்போ நானும் இல்ல கார்த்தியா தான் சொல்லிருக்கணும். கார்த்திக்கு காவியாவை பிடிக்காது, கண்டிப்பா அவன் சொல்லிருக்க மாட்டான். ஆமாமா, கார்த்தி சொல்லிருக்க மாட்டான். அப்போ வேற யார் சொல்லிருப்பாங்க? 3 பேர்ல 2 பேர் இல்லனா மீதி இருக்கிறது ஒரே ஆள் தான். என்ன சந்தேகப்படுறியா? என்ன சந்தேகப்படுறியா லட்சுமி? ஆமா, நான் தான் சொன்ன லட்சுமி. ஏண்டா, ஒரு பொய்ய 5 நிமிஷம் கூட உனக்கு ப்ரொலாங் பண்ண தெரியல. உனக்குலாம் எதுக்கு திருட்டுதனோ ஃப்ராடுதனோலாம்? இல்ல லட்சுமி, நான் ரொம்ப நேர்மையானவன். அதான் எனக்கு சரியா பொய் சொல்ல கூட வரல. அது இல்ல, நீ ஒரு முட்டாள் திருட. அதுலலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சாமர்த்தியம் இல்லாத திருடன்டா, அதான் இப்படி மாட்டிக்கிற. இல்ல லட்சுமி. ஹே, நீ எதுக்கு இங்க அவளுக்கு வேலை இருக்குன்னு சொன்ன? தினம் பாத்துட்டு இருக்கலாம்னா? இல்ல லட்சுமி, அவளுக்கு ஆட்ல ஓட்ட இருக்கு. தெரிஞ்சவங்க வேலை செய்யற கம்பெனில வேலை செஞ்சா நம்மளாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் தான். மண்ணா கட்டி. சத்தியமா லட்சுமி, அதனால மட்டும்தான் இங்க வேலை இருக்க மேட்டர் நான் சொன்னேன். இங்க பாரு விஷ்ணு, நான் சிரிச்சுட்டே இருக்கேன்றதுனால இதெல்லாம் காமெடி நினைச்சு நீ பண்ணிட்டு இருக்க. சீரியஸா யோசிச்சா இதெல்லாம் ரொம்ப தப்பான மேட்டர். விஷ்ணு, இதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை காவியா கீவியான்னு ஏதாவது சொதப்புனா சார், அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களே, என்ன சார் விஷயம்? உட்காருங்கயா. சார், ஓவரா அன்பு காட்டாதீங்க சார், பயமா இருக்கு. ப்ளீஸ் உட்காருங்கயா. மாட்டோம். யோ, அன்பா சொன்னா சொன்ன பேச்ச கேளுங்கயா. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? முதல்ல உட்காருங்கயா. சார், எப்பயுமே கடிக்கிற பாஸ் அன்பா பேசினா அதுக்கு அர்த்தம் நல்லது கிடையாது சார், ரொம்ப கெட்டதுன்னு அர்த்தம். யோ, என்னையா லாஜிக் இது? சார், தபா தபான்னு தண்ணிக்கு மேல நீச்சல் அடிக்கிற நீங்க இன்னைக்கு ஏன் முங்கு நீச்சல் போடுறீங்க? அத சொல்லுங்க சார். ஒரு சின்ன பிரச்சனை. யாருக்கு சார்?
எனக்கு தான்யா. ஓ உங்களுக்கு தானா? ஏன்யா இதான் உங்க டக்கா? சார் விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். நான் கம்பெனில சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு. கம்பெனி ஆரம்பிச்சே 10 வருஷம் தானே ஆச்சு. ஒருவேளை கம்பெனி கட்டுறதுக்கு நிலம் வாங்கி கொடுத்த புரோக்கரா இருப்பாரோ? ஆ, யோ என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. சரி சார் சொல்லுங்க. கம்பெனில 10 வருஷம் ஆனவங்களுக்குலாம் சேட்டு மும்பைல ட்ரீட் கொடுக்கறான். ஆ, அச்சா உப்பர் போலோ. என்னது? மேல சொல்லுங்கன்றாரு மாமா. ஆ, மும்பை கதைங்கிறதுனால அந்த நேட்டிவிட்டிக்கே மாறிட்டாரு மாமா. ஓஹோ, டிகே டிகே போலோ போலோ. ஆ, அந்த பார்ட்டிக்கு சேட்டு பொண்டாட்டியோட தான் வரணும்னு சொல்லிட்டான். கூட்டிட்டு போங்க. ஆமா சார், எங்கள மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு வர சொன்னா தான் நாங்க யோசிக்கணும். நீங்க எதுக்கு யோசிக்கணும்? ஆ. தாராளமா கூட்டிட்டு போங்க. யோ அதுல ஒரு சின்ன சிக்கலியா. என்ன விக்கல் நம்ம பொண்டாட்டி சார்? சாரி சாரி, என் பொண்டாட்டி கொஞ்சம் எடுப்பா இருக்க மாட்டா. ஸ்டாப் என்னையா? பாய்ஸ், ஒன் ஸ்டெப் பேக். ஏன் சார் என் பொண்டாட்டி எடுப்பா இல்லைன்னு சொல்றியே? நீ எல்லாம் மனுஷனா? மனுஷனாயா? சார், பொண்டாட்டி எடுப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். நம்ம தப்பு பண்றப்ப கடுப்பா இருக்கணும். குடும்பத்து அடுப்பா இருக்கணும். ம். குடும்பத்தை பாதுகாக்கிற தடுப்பா இருக்கணும். யோ அது இல்லையா. சார் ஆ? நீங்க பேசுறது தப்பு சார். ஆமா சார், உங்க பொண்டாட்டி என்ன நீங்க சிம்புக்கு ஜோடியாவா நடிக்க வைக்க போறீங்க? யோ நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்கயா. சார் பெண்டானாலும் பொண்டாட்டி, காண்டானாலும் கதாநாயகி. அத மறந்துடாதீங்க. யோ அது இல்லையா. இப்போ ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டிய மும்பை கூட்டு போறியா இல்லையா? யோ அது முடியாதுயா. முடியணும். யோ முடியாதுயா. ஏன்? ஏன்னா எனக்கு கல்யாணமே ஆவல. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, பொண்டாட்டி புள்ளைங்கன்னு பேசுவீங்களே சார். அதெல்லாம் நானே இட்டு கட்டி பேசுனதுயா. ஏன் சார்? எனக்கு கல்யாணம்னா பயம்யா. அதனால கல்யாணமே பண்ணிக்கல. ஓ கல்யாணமே பண்ணிக்கல, ஆனா கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சீங்க. ம். ஆமாயா. சார் என்ன சார் நீங்க? நாம பண்றது வெறும் காமெடி ட்ராக் சார். இதுல போய் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்களே. இது மட்டும் மெயின் ட்ராக்கா இருந்தா இந்நேரம் ப்ரோமோல போட்டு தாளிச்சிருப்பாங்க சார். யோ என்னையா பண்றது? சார் உண்மையை சேட்டுக்கிட்ட உடைங்க சார். அது முடியாத. ஏன்? ஒய்ஃப் பேரை சொல்லி கம்பெனில பல கடனை வாங்கியிருக்கேன். பல லீவ் வேற போட்டிருக்கேன். சரி இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அவசரமா ஒரு ஒய்ஃப் வேணும். நடிக்கவா இல்ல இல்ல நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு. 40 வயசுலயும் ஆசையை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. யோ என்னையா பண்ணலாம்? லவ் பண்ணுமா? யோ என்ன யாரா லவ் பண்ணுவாங்களா? ஐயோ, ஆளே கிடைக்காத ஒரு அட்டி ஃபிகர் உனக்கு கிடைக்காம போயிரும். யோ அது இல்ல சார், உங்களுக்குன்னு ஒருத்தி இனிமேல் பிறக்கவா போறா. எங்கேயாவது பிறந்து 40 வயசுல ரெடியா இருப்பா. அமைக்கி போடுவோம், விடுங்க சார். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஐயா ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். நீங்க லவ் பண்ணுங்க, நாங்க தனியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு நோ பண்ணோம். நோ 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 நோ, ஐ வாண்ட் லவ் மேரேஜ். சரி அதையும் தான் பண்ணி பாத்துருவோமே. யோ எனக்கு பொண்ணு கிடைப்பலையா? சார், ம்? உங்க அழுக்கு பணியனையே வித்தவங்க நாங்க, உங்களை விக்க மாட்டோமா? டன் டண்டன காட்டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே, ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது. ஓகே மச்சான், கிளம்பலாமா? போலாம்டா. டேய் சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்றா, அப்புறம் போலாம். இருடா, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. டேய் கிளம்புடா, நாளைக்கு பாத்துக்கலாம். டேய் ஏன்டா பறக்குற? டேய் சீரியஸா வேலை பண்ற மாதிரி ஃபீல குடுக்குற. இது அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ்டா. ஹலோ, யாருங்க? மச்சான் கண்டுபிடுறா. கையை எடுங்க. ஏய் ஏய் காவியா, நீ எங்க இங்க? ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூவா? ஆமா, இங்க தான் ஜாயின் பண்ணலாம்னு பாக்குறேன். ஐயோ, என்ன கார்த்தி நீ? பின்ன வீட்ல தான் உன் தொல்லை தாங்க முடியல, இங்கேயுமா? குஷ்டம் தான். ஏய் உன்ன ஏய் காவியா, ம், இதான் எங்களோட கேபின். ம். அது ராஜி கரெக்ட்டா? எப்படி காவியா கண்டுபிடிச்ச? கார்த்தி கண்ணை பொத்துனதும் அங்க இருந்து புகை வந்துச்சே. ராஜி தானே கார்த்தியோட ஆளு? ம். உனக்கு வேற வேலையே இல்லையா? ஓகே ஓகே,
உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிடல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லு. இன்னும் ராஜி தானே உன்னோட ஆளு? சொல்லு கார்த்தி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் உன்னை ட்ரை பண்ணலாமா? எனக்கு ஆளே வேணாமா. நான் தனியா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு இப்படி ஒரு பையன் வேஸ்டா போகணும்? நாளை விட மாட்டேப்பா. ஹே, இங்க என்ன கலாட்டா? ஏ லட்சுமி, நீ தானே கார்த்தி ராஜியோட ஆளு. அவனை டிஸ்டர்ப் பண்ணாதானே சொன்ன. ஆனா இப்ப கார்த்தி அப்படிலாம் இல்லன்ட்டான். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? இன்டர்வியூ என்ன ஆச்சு? ஓகே தான். ஓகே தானா? வேலை கிடைச்சதா இல்லையா? காவியா இன்டர்வியூக்கு போய் யாராவது வேலை கொடுக்காம இருப்பாங்களா? கிடைச்சிருச்சா? வேலை எல்லாம் தரேன்ட்டாங்க. ஆனா சம்பளம் தான் இன்னும் முடிவாகல. இப்ப என்ன வேலைக்கு சேர்றியா இல்லையா? இன்னும் நான் முடிவு பண்ணல. உனக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கே. சரி வா போலாம். எங்க? ஹே, வீட்டுக்கு. எனக்கு பெசன் நகர்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் வரேன். அங்க என்ன வேலை? ரொம்ப குடையாத. நான் வரேன். கார்த்தி, நான் வரேன். ராஜி, வரேன். பாய் ஸ்வீட் ஹார்ட். லட்சுமி 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 வேண்டே கலாச்சிட்டு போற லட்சுமி, நீ டென்ஷன் ஆகாத. டேய், தெரியும்டா உன்னை பத்தி. நான் வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தா காவியா கூட இருக்கலாம்னு பிளான் வச்சிருந்தியா? சாச்சா, என்னடா இப்படி மெல்லமா சாச்சான்னு சொல்ற? இது போதுமா? இந்த பிக்கப் டிராப்லாம் எனக்கு தெரியாம ஏதாவது முயற்சி பண்ண? லட்சுமி, என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹலோ, ஓவரா சீன் போடாதடா. இந்த விஷ்ணு ஒரு நெருப்பு லட்சுமி. பாத்து யாரையும் பத்த வச்சிராத. எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு விஷ்ணு, ஜாக்கிரதை. நான் வண்டி எடுத்துட்டு அந்த பக்கமா போயிடுறேன் லட்சுமி. அது சரி, வா போலாம். பாய் மச்சான். ராஜி, நீ வரல? அவங்களால வர முடியாது, கார்த்திக் என்கொயரி இருக்கு. ஓகே, நாங்க கிளம்புறோம். ஓகே ராஜி, நானும் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். காவியாவோட உனக்கு எப்படி பழக்கம்? ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும். பழக்கம் எப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, விஷ்ணுக்கு பழக்கமா இல்ல உனக்கு பழக்கமான்னு கேக்குறேன். அவள் என்னோட தான் க்ளோஸ். க்ளோஸ்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ். போதுமா? எப்ப பார்த்தாலும் என்ன அழ வைக்கிறான். என்ன லக்ஷ்மி, இன்னும் தூங்கல? தூங்கணும். 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவ? தூக்கம் வரல கார்த்திக். காவியா தான் நைட் எல்லாம் தூங்காம கையில செல்போனோட ட்வைன் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. அவ நல்லா தூங்குறா. அதனால அவ வேலை நீ செஞ்சிட்டு இருக்கியா? என்னாச்சு? என்ன? என்னமோ சரியில்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக். என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு வேணா சொல்லு, ஆனா ஒண்ணு இல்லைன்னு மட்டும் சொல்லாத லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி? மனசு சரியில்லை கார்த்திக். என்னாச்சு? விஷ்ணு பொய் சொல்றானோன்னு தோணுது. புரியல. விஷ்ணு கொஞ்சம் சரியில்லை கார்த்திக். என்னன்னு சொல்ல. அவன் காவியாவோட சுத்துறானோன்னு தோணுது. சச்சா, நிஜமாதான் கார்த்திக். சந்தேகப்படாத லக்ஷ்மி, நிம்மதி போயிடும். ஹே, நான் அப்படிப்பட்ட ஆளா? இல்ல, அதனால தான் நீ இப்படி பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. கார்த்திக், ஆனா என்னால சில விஷயத்தை உணர முடியுது. விஷ்ணு ஒரு காமெடியன், சீரியஸ் இல்லாத ஆள் தான். ஆனா தப்பானவன் கிடையாது லக்ஷ்மி. எனக்கு தெரியும் கார்த்திக். அப்புறம் என்ன லக்ஷ்மி? ஆனா இப்ப அவன் நடந்துக்கிறது அப்படி இல்ல. என்ன பண்றான்? காவியாக்கு பணம் கொடுக்கறான். அதுக்கு நீ அவ்வளவுதான் தலையில தட்டணும். பணம்னு பொண்ணுங்க கேட்டா இல்லைன்னு சொல்றது கஷ்டம் தானே. உன்கிட்ட கேட்டப்ப நீ அவளுக்கு கொடுக்கல. நான் வேற லக்ஷ்மி, ஆனா விஷ்ணு வேற. ஆபீஸ் செக்யூரிட்டிக்கு அவன் எவ்வளவு பணம் கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியும்ல? தெரியும். ஆனா அப்புறம் காவியா கேட்டா எப்படி இல்லைன்னு சொல்லுவான்? அவளுக்கு கொடுக்கறத என்கிட்ட சொல்லலாம்ல. சொன்னா நீ திட்டுவேன்னு பயந்துருப்பான். மறைக்கணும்லாம் மறைச்சிருக்க மாட்டான். காவியாக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிருக்கான். ஆனா கேட்டா இல்லன்னு போய் சொல்றான். இங்க பாரு லக்ஷ்மி, அவன் ஒரு சாஃப்டான ஆளு. அவனை காவியா யூஸ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். மத்தபடி தப்பாலாம் எதுவும் இருக்காது. தப்புன்னுலாம் நான் ஒன்னும் சொல்லல. ஆனா எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? தவிர்க்கலாம் தான். இன்னைக்கு சாயங்காலம் கூட அவன் காவியாவை டிராப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னியா? சொன்னேன். அப்ப கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். பண்ணிருப்பான். மாட்டான். அது எப்படி சொல்ற கார்த்திக்? அவனுக்கு நீ ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி. உன்னை கோவப்படுத்துற மாதிரியோ
இல்லை உனக்கு சந்தேகம் வரா மாதிரியோ ஒரு வேலையும் அவன் செய்ய மாட்டான். ஆனா எனக்கு என்னமோ நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் அவன் அதை பண்ணிருப்பான்னு தான் தோணுது. நிச்சயமா அவன் பண்ணியிருக்க மாட்டான். நாளைக்கு நீ அவன்கிட்ட கேட்டுப்பாரு. பாப்போம். உன் ஃப்ரெண்ட பத்தி நீ கெஸ் பண்ணது கரெக்டா இல்ல நான் கெஸ் பண்ணது கரெக்டான்னு? நம்பு லக்ஷ்மி, அவனுக்கு வெறும் வாய் தான். பேசுறதெல்லாம் பெரிய காதல் பண்ண மாதிரி தான் பேசுவான். ஆனா ஏதாவது பண்ணுவானா பார்த்தா நிச்சயமா பண்ண மாட்டான். அவனும் எத்திக்ஸ் எல்லாம் உள்ள ஆளு தான். நீ நம்பிக்கையோட போய் தூங்கு. ஓகே. லக்ஷ்மி, ம்? விஷ்ணு கிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கறியே, உங்களுக்கு நடுவுல என்ன? உனக்கும் ராஜிக்கும் நடுவுல என்னவோ அதான், மத்தபடி எதுவும் இல்ல. ஓகே ஓகே. ஆனா நான் இன்னும் எதுவும் முடிவு பண்ணல கார்த்திக். அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்போம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு. பார்க்கலாம். என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்ல. பொண்ணுங்க எதுவுமே தெளிவா பேச மாட்டீங்களா? குட் நைட். குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாமா, ம்? ரேட்டை கேட்டு கூப்பிடுங்க பாய். பாய். ஹாய் லட்சுமி. போன்ல யாரு? தம்பி காதர் பாய் ஃப்ரம் பர்மா பஜார். ஒரு i5 வேணும் கேட்டிருந்தேன். யாருக்கு? ஒரு ஃப்ரெண்டுக்கு. அதான் யார் அந்த ஃப்ரெண்டு? என்ன லட்சுமி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க? ஒரு தடவை ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் போயிடும். இப்ப யார் பொய் சொன்னாங்க? உனக்கு யார் மேல நம்பிக்கை போச்சு? ம்? ஏன் மேலையா? லட்சுமி, நான் இது வரைக்கும் உன்கிட்ட பொய் சொன்னதே இல்ல லட்சுமி. பொய் சொல்லாத. அததான் சொல்றேன், நான் பொய்யே சொன்னது இல்ல லட்சுமி. அதத்தான் பொய்ன்ற. நீ சொல்றதுலயே பெரிய பொய் நான் பொய்யே சொன்னது இல்லைன்னு சொல்றதுதான். சாச்சா, சும்மா விளையாட்டுக்கு அடிக்கடி குட்டி குட்டியா பொய் சொல்லியிருக்கேன். ஆனா சீரியஸா எதுவுமே பொய் சொன்னது இல்ல லட்சுமி. உன்னோட லிஸ்ட்ல எது குட்டி குட்டி பொய்ன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னை பார்க்க வந்த காவ்யாவ உன்னை பார்க்க வரலன்னு சொன்னது. லட்சுமி பொறு, நான் முடிச்சிடுறேன். காவ்யாக்கு இங்க வேலை இருக்குன்னு நான் சொல்லலன்னு சொன்னது. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன குட்டி குட்டி பொய் தானே? சாரி லட்சுமி. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்காவது உண்மையை சொல்றியான்னு பார்க்கலாம். கேளு லட்சுமி. நேத்து நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன், காவ்யாவை உன் வண்டியில கூட்டிட்டு போகாத. நான் கூட்டிட்டு போலியே. ஏய், ஏன் இப்ப அவசரப்படுற? பொறு, நான் முடிச்சிடுறேன். ஓகே, கண்டினியூ. நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ அவளை கூட்டிட்டு போனியா? யார் சொன்னாங்க? யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் எந்த அடிப்படையில் நீ என்ன சந்தேகப்படுற லட்சுமி? என்னோட மனசுக்கு தோணுச்சு, அதனால நான் கேக்குறேன் விஷ்ணு, உண்மையை சொல்லு. எந்த உண்மையை சொல்லணும்? நேத்து நீ காவ்யாவை கார்ல கூட்டிட்டு போனியா இல்லையா? இல்ல விஷ்ணு, நான் திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. நான் காவ்யா கிட்டயும் இந்த கேள்வியை கேட்டு எதுவும் கன்ஃபார்ம் பண்ண போறது இல்ல. நீயா மனசாட்சியை தொட்டு உண்மையை சொல்லு. என்ன லட்சுமி, நீயே சொல்ற எந்த ஆதாரமும் இல்லன்னு, அப்புறம் ஏன் லட்சுமி திரும்ப திரும்ப அதையே கேக்குற? என் மனசுக்கு தோணுது, நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்கேன்னு. பண்ணியா இல்லையா? இல்ல. அப்போ நீ நேத்து காவ்யாவை உன் கார்ல கூட்டிட்டு போகல. சத்தியமா கூட்டு போல. என்ன லட்சுமி அப்படி பாக்குற? இல்ல விஷ்ணு, தேவையில்ல. உன்னோட ஒரு வார்த்தை போதும், நான் அதை நம்புறேன். எனக்கு நேத்து தோணுச்சு, அதனால கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. வா போலாம். சரி, உன்னை திரும்ப திரும்ப நோண்டி சந்தேகப்பட்டதுக்கு ஐ அம் சாரி. உடனே கோச்சிக்கிட்டு அப்படி எல்லாம் பாக்காத. வா போலாம். அதான் சாரி சொல்லிட்டேன்ல விஷ்ணு, ப்ளீஸ் வா போலாம். லட்சுமி. என்ன? சாரி லட்சுமி. எதுக்கு? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன? நான் காவ்யாவை வண்டியில கூட்டு போன லட்சுமி. இல்ல, அவதான் கூட்டு போன ஆச்சுன்னு ரொம்ப அடம் பிடிச்சா, அதான். இப்பதான் வாய் கூசாம அவளை கூட்டிட்டு போலன்னு போய் சொன்ன. அது உள்ள உறுத்துச்சு,
அதான் உண்மையை சொன்னேன். அப்போ கூட்டிட்டு போன. ம். நான் சொன்னதை பத்தி எந்த அக்கறையுமே இல்ல. இதுல போய் வேற. அது இல்ல லட்சுமி. பேசாத விஷ்ணு. ச்சே.